நாங்க எங்க வீட்ல எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா, பெட்ல படுக்கலாம். பட் வந்துட்டு 3 days முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டுறணும். லைக் அந்த மாதிரி தான். தனியா உட்காந்து சாப்பிடணும், தனியா வந்துட்டு படுக்கணும். பட் அந்த மாதிரிலாம் நாங்க ஃபாலோ பண்ணது கிடையாது. மேரேஜ் ஆகி வரும்போது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, தனியா தான் படுக்கணும். எனக்குன்னு வந்துட்டு தனியா ஒரு பெட் ஸ்ப்ரெட், எனக்குன்னு வந்து தனியா ஒரு பிளேட், டம்ளர் அப்படின்னு நினைக்கும் போது என்னடா இது இந்த ஜென்ரேஷன்ல எதுக்கு இப்படி? இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் வந்துட்டு கடகடன்னு எல்லாமே எந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு போகணும். பட் இந்த டைம்ல வந்துட்டு இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எப்படி அதை வந்து எங்களால ஃபாலோ பண்ண முடியும்? லைக் இப்போ ஒரு மேட் போட்டிருப்பாங்க, அந்த 3 daysல வந்து சப்போஸ் அந்த மேட்டை நான் மிதிச்சிட்டேன்னா கூட ஐயோ அதை வாஷ் பண்ணி போட்டுறணும் உடனே. டோர் மேட், ஆமா, கீழே தான் உட்காரணும். லைக் அந்த இல்லைன்னா எனக்குன்னு ஒரு சேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னா அந்த சேர்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆவரேஜா உங்களோட ஆனுவல் சிடிசி எவ்வளவு? 6 lakhs. ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்ன ஆச்சரியம், நான் ஏங்க சம்பளம் கேட்டேன் அப்படின்னா, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போற ஒரு ஆளு, அவங்களையும் பீரியட்ஸ் இருக்கு அப்படிங்கப்போ அவங்க படிச்ச இடத்துக்கு வந்து அவங்களையும் தனியா உட்காரு, தனியா சாப்பிடு, தனியா டோர் மேட் மிதிக்காத. எங்க மாமியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். காலடி மேட்டு மிதிக்கிறது தான், எல்லாரும் மிதிக்கிறது தான். அது பீரியட்ஸ் வந்தப்போ அந்த பொண்ணு மிதிச்சா அது என்ன கெட்டு போயிருமா? எப்பவுமே தான் சொல்றேன் நான். பீரியட்ஸ் தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா? ஆமா. காலடி மேட்ல என்னமா இன்ஃபெக்ஷன்? நீங்க எல்லாம் மிதிக்கும் போது வராத இன்ஃபெக்ஷன் அந்த பொண்ணு மிதிச்சா வந்துருமா என்ன? சாதாரணமாவே அந்த 3 நாள்ல என்னென்னலாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி போடணுங்கிறது எங்களோட ரூல்ஸ்.